ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் சோர்ந்து போன வேளைகளில் உங்களிடத்தில் யாராவது வந்து கவலைப்படாதே, தைரியமாயிரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலனை தரும் அல்லவா? அதைவிடவும் கோடி மடங்கு பலத்தை தருவதுதான் பரிசுத்த தேவனின் வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள். ஆனால் என்னையும் உங்களையும் பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஒரு கோட்டை சுவருக்குள் இருப்பவனை எதிராளி எளிதில் வீழ்த்த முடியாது. அதைவிடவும் தேவனுடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கிற மகா பெரிய கோட்டையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய பலத்தினால் தேவ மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இனஜன பேதமின்றி அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், வேதனை, சோதனை என்று தேவனுடைய மனிதர்களை தேடி வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு மறைவிடமாக, உறைவிடமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பலன் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், கண்ணீரோடு, குற்ற உணர்வோடு வாழ்ந்து வந்த நம்மையும் இயேசு கிறிஸ்து ரட்சித்து தமது பிள்ளையாக்கி இருக்கிறார். நம்பிக்கையில் பலப்படுவோம், மற்றவர்களையும் ஆண்டவர் இயேசு அண்டை சேர்ப்போம். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறட்டும். கர்த்தரை நம்பி சகாயம் பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் நாங்கள் கலங்கி திகைக்கும் நிலையில் உமது வார்த்தையால் எங்கள் பாவங்கள், மன கிளேசங்களை நீக்கி எங்களை பலப்படுத்துவதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவ வழிகளில் இருந்து நாங்கள் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உம்மை நோக்கி கருத்தாய் வேண்டுதல் செய்யவும், ஜெபிக்கவும், உமது உறவில் பலப்படவும் எங்களுக்கு உங்க கிருபை தந்தரலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மன்னித்தரலவும், நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு இரக்கம் செய்தரலை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரம் தந்து தீர்க்காயுசுடன் வாழவும், ஒவ்வொருவரும் உழைப்பின் மேன்மை அடையவும், கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், பொருளாதாரம் மேம்படவும், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் இழப்பின் மத்தியில் தவிப்போருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து மன காயங்களை ஆற்றி தேற்றி ஆறுதலடைய செய்யவும், ஏற்ற உதவிகள் அவர்களுக்கு கிடைத்திடவும், தேவ சமாதானத்தால் நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பாதுகாப்பாய் கடல் பயணம் செய்யவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமைப்பட்டவர்கள், சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கி சீரழிகிறவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பொய்யர், திருடர், தீயவர், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், வழிப்பறி திருடர்கள், இவர்களது பாவத்துக்கு உடந்தையாயிருப்பவர்கள் மனம் திரும்பவும், பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும், உங்கள் வருகைக்கு இவர்கள் ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான வழி கிடைத்திடவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், பாதுகாப்பான பயணம் செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஜீவிதம் செய்யவும், தேவ கிருபை ஒவ்வொருவர் வாழ்விலும் பெருகவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து சாத்தானை மேற்கொண்டு உலக இச்சைகளுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்து ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவமும், பிள்ளைக்கணிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு உற்பவத்தின் காலத்தில் ஒரு கர்ப்பத்தி கனி கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், போகும் வரும் இடங்கள் எல்லாம் தூதரின் காவலும், ஆத்மாதாய பணியில் உங்கள் வழிநடத்தலுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், தேசத்தின் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் மறையவும், மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.